கிறிஸ்துக்குள் அன்பான திருச்சபையின் பிள்ளைகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே உங்கள் அனைவருக்கும் அன்பான நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டுமாக ஆலய பிரகாரம் நாம் கடந்து வந்து ஆண்டவரை ஆராதிக்க நமக்கு இயலவில்லை என்றாலும் கூட நாம் இருக்கின்ற இடங்களில் இருந்து ஆண்டவரை நாம் ஆராதிக்கத்தக்கதாக இந்த காணொலியின் வழியாக கர்த்தர் நமக்கு வழிபாட்டு நேரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அதற்காக நம்ம ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம், ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம், கனப்படுத்துவோம். தொடர்ந்து நீங்கள் இருக்கின்ற இடத்திலே இந்த வழிபாட்டிலே ஜெப சிந்தையோடு கூட நீங்கள் பங்கடைந்து தெய்வ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படிக்கு மீண்டுமாக உங்களை அன்புடன் அழைக்கின்றேன். ஜெபம் செய்வோம். ஹல்லேலூயா, 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 துதிகள் மத்தியில் வாசம் பண்ணுகின்ற எங்கள் அன்பு நிறைந்த ஆண்டவரே, கிருபையாய் தந்திருக்கிற இந்த மனமகிழ்ச்சியின் ஓய்வு நாளுக்காக நமக்கு நன்றியும் துதியும் ஸ்தோத்திர பலிகளை நாங்கள் செலுத்துகின்றோம். தகப்பனே, உடைய ஆலய பிரகாரத்தில் நாங்கள் கூடி வந்து ஆராதிப்பதற்கு எங்களுக்கு வாய்ப்புகள் இல்லை என்றாலும் கூட நாங்கள் இருக்கின்ற இடத்திலிருந்து ஆண்டவருடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்தபடியாக கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற வாய்ப்புகளுக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். சுவாமி, இந்த ஆறாவது வேளையை நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். ஆரம்பத்தில் முடிய மட்டுமாக உடைய அன்பின் பிரசனத்தை நாங்கள் உணரத்துக்கதான கிருபை வரங்களை நீர் எங்களுக்கு தாரும். சுவாமி கர்த்தாவே, நீர் எங்களை அழைத்து வந்ததனுடைய நோக்கத்தை நாங்கள் அதிமதிமாய் உணரத்துக்கதான பாக்கியத்தை நீர் தரும்படிக்கு நாங்கள் கெஞ்சுகின்றோம். கர்த்தாவே, நாங்கள் கேட்கின்றபடி திருவார்த்தைகள் இந்த வாரத்தின் நாட்கள் முழுவதும் எங்கள் வாழ்விலே புது பலனை தரத்தக்கதாக நீர் அவைகளை ஆசீர்வதித்து தரும்படிக்கும் ஒரு சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் சொல்லிக்கின்றோம். எல்லாவற்றுடைய கரங்களில் தாழ்த்தி கொடுக்கின்றோம். பொறுப்படுத்திக் கொள்ளும், வழிநடத்தி செல்லும். துதி கன மகிமை அனைத்தையும் நாங்கள் செலுத்துகின்றோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரலோக பிதாவே, ஆமென். தேவனுடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு மகிமையாகும். ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் அனைவரும் எழுந்து நின்று கிறிஸ்து சபை பாமாலை கீதம் 14 யாவரும் சேர்ந்து பாடுவோம். பாமாலை கீதம் 14. அநாதியான கர்த்தரே, தெய்வீக ஆசனத்திலே வானங்களுக்கு மேலாய் நீ மகிமையோடு இருக்கிறீர். பாமாலை கீதம் 14. Amen.
இரண்டாவது ஆராதனை ஒழுங்குமுறையை யாரும் சேர்ந்து பின்பற்றுவோம். இரண்டாம் ஆராதனை ஒழுங்குமுறை. நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கர்த்தர் உண்டு பண்ணின நாள் இதை களிக்கூர்ந்து மகிழ கிடவோம். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்திருந்தோம், அப்பொழுது எங்கள் வாய் புகழை அறிவிக்கும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. திரியேக கடவுளை நாம் போற்றுவோம். எங்கள் தந்தையாம் கடவுளே, வல்லமையாலும் ஞானத்தாலும் எல்லாவற்றையும் படைத்து குமார் எங்கள் இரட்சகராய் தரும்படி உலகத்தில் அன்பு கொண்டிரைமை போற்றுகின்றோம். குமார் நாம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்களைப் போல் மனிதனாகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக வைத்து எழும்பியவரே உங்களை போற்றுகிறோம். பரிசுத்த ஆவியானவராகிய கடவுளே, எல்லா உண்மைகளும் எங்களை வழிநடத்தி கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் பொழிகிறவரே உங்களை போற்றுகிறோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, உமக்கே எக்காலம் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக. ஆமேன். நமக்கு பாவமில்லை என்பவனால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாகவும் நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர். நான் எழுந்து என் தாப்பிடத்தில் போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமா உமது பார்வையிலும் பாவம் செய்தேன். இனி உம்முடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன். கடவுள் ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. மனம் திரும்பி சுவிசேஷத்தில் நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனங்களுக்காக பரிதவிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கிறாமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாத பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். நம்மளங்கால் படியிட்டு மௌனமாக நம்மை நாமே சொல்லி செய்வோம். சற்று நேரம் நாம் அமைதலாக இருந்து நம்முடைய பிழைகள், குற்றங்கள், குறைவு சர்வ வல்லமையுள்ள கடவுளிடத்தில் நாம் நமது பாவங்களை தாழ்வுடன் அறிக்கை செய்து உதவியாக இரண்டாவது பாவனைக்கு ஜெபத்தின் மூலமாக நம்முடைய பாவத்தை அறிக்கை செய்வோம். எங்கள் தந்தையாம் கடவுளே, நினைவினாலும் வார்த்தையினாலும் செய்கையினாலும் வக்ரதமாய் பாவம் செய்திருக்கிறோம். முழு மனதோடு நாங்கள் நேசிக்கவில்லை. எங்களிடத்தில் நாங்கள் அன்பு கூறுவது போல அயலாரிடத்தில் நாங்கள் அன்பு கூறவில்லை. எங்கள் மேல் இரக்கமாயிருக்குமை வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் பாவ அழுத்தை நீக்கி எங்களை சுத்திகரியும். எங்கள் குற்றங்களை விட்டுவிட எங்களுக்கு உதவி புரியும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன். சர்வ வல்லமை மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியும் உங்களுக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கையை சீர்படுத்த காலத்தையும் தமது பரிசுத்த ஆவியின் கிருபையும் தேற்றுதலையும் தந்தல்வராக. ஆமேன். ஆண்டவரை துதியுங்கள். நாம் அனைவரும் எழுந்து நின்று 100ஆம் சங்கீதத்தை சேர்ந்து சொல்லுவோம். சங்கீதம் 100. பூமியின் குடிகளே, எல்லாரும் கர்த்தரை கெம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோடே கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆழ்ந்த சத்தத்தோடு அவர் சந்நிதி முன்பாருங்கள். கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள். நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் நாடுகளுமாயிருக்கிறோம். அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்னென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. I
மாறி மாறி வாசிப்போம். தேவ சபையிலே தேவன் எழுந்தருளியிருக்கிறார். தேவர்களின் நடுவிலே அவர் நியாயம் விசாரிக்கிறார். எதுவரைக்கும் நீங்கள் நியாயம் தீர்ப்பு செய்து துன்மார்க்கத்துக்கு மனதாட்சியம் பண்ணுவீர்கள்? ஏழைக்கும் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் நியாயம் செய்து சிறுமைப்பட்டவனுக்கும் திக்கற்றவனுக்கும் நீதி செய்யுங்கள். பலவீனர்கள் எளியவனைகள் விடுவித்து துன்மார்க்கரின் கைக்கு அவர்களை தப்புவீங்கள். அறியாமலும் உணராமலும் இருக்கிறார்கள், அந்தகாரத்திலே நடக்கிறார்கள். தேசத்தின் அஸ்திபாரங்கள் எல்லாம் அசைகிறது. நீங்கள் தேவர்கள் என்றும் நீங்கள் எல்லாம் உன்னதமான ஒரு மக்கள் என்றும் நான் சொல்லியிருந்தேன். ஆனாலும் நீங்கள் மனுஷரை போல செத்து லோக பிரபுக்களில் ஒருவனைப் போல் விழுந்து போவீர்கள். தேவனே எழுந்தருளும், பூமிக்கு நியாய தீர்ப்பு செய்யவும், நீரே சகல ஜாதிகளையும் சுதந்திரமாக கொண்டிருப்பவர். பிதாவோ, குமாரனோ, பரிசுத்த ஆவியோ, வாழ்வே வாழ்வுண்டாமே. ஆதியோ ஏற்படுதோ எப்பொழுதோ ஆமே. சதாகாலங்களோ வைலிட்டாவதாக ஆமென். சபையார் அவர்கள் திருமுறை பாடங்கள் வாசிக்க கேட்போம். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத படம் யோனாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 11 முடிய வாசிக்க கேட்போம். யோனா 4ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வசனங்கள். யோனாவுக்கு இது மிகவும் விசனமாயிருந்தது. அவன் கடும் கோபம் கொண்டு கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, நான் என் தேசத்தில் இருக்கும்போதே நான் இதை சொல்லவில்லையா? இது நிமித்தமே நான் முன்னமே தர்சித்து ஓடிப்போனேன். நீர் இரக்கமும் மன உறக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவரும் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமான தேவன் என்று அறிவேன். இப்போதும் கர்த்தாவே, என் பிராணனை என்னை விட்டு எடுத்துக்கொள்ளும். நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கிறோம், சாகிறது நலமாயிருக்கும் என்றார். அதற்கு கர்த்தர், நீர் எரிச்சலாய் இருக்கிறது நல்லதோ என்றார். பின்பு யோனா நகரத்திலிருந்து புறப்பட்டு நகரத்துக்கு கிழக்கே போய் அங்கே தனக்கு ஒரு குடிசையை போட்டு நகரத்துக்கு சம்பவிக்க போகிறதை தான் பார்க்க மாட்டோம் அதன் கீழ் நிழலில் உட்கார்ந்திருந்தான். யோனாவுடைய தலையின் மேல் நிழலுண்டாயிருக்கவும் அவனை அவனுடைய மனப்படைப்புக்கு நீங்களாகவும் தேவனாகிய கர்த்தர் ஒரு ஆமணக்கு செடியை முளைக்க கட்டளையிட்டு அதை அவன் மேல் ஊட்டி வளர பண்ணினார். அந்த ஆமணக்கின் மேல் யோனா மிகவும் சந்தோஷப்பட்டான். மறுநாளிலோ கிழக்கு விளக்கும் நேரத்தில் தேவன் ஒரு பூச்சியை கட்டளையிட்டார். அது ஆமணக்கு செடியை அரிக்கப்பட்டது. அதனால் அது காய்ந்து போயிற்று. சூரியன் உதித்த போது தேவன் உஷ்ணமான கீழ்காற்றை கட்டளையிட்டார். அப்பொழுது வெயில் யோனாவுடைய தலையில் படுகிறதினால் அவன் சோர்ந்து போய் தனக்குள்ளே சாவை விரும்பி, நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கிறோம், சாகிறது நலமாயிருக்கும் என்றான். அப்பொழுது தேவன் யோனாவை நோக்கி, நீ ஆமணக்கின் நிமித்தம் எரிச்சலாயிருக்கிறது நல்லதோ என்றார். அதற்கு அவன், நான் மரண பரியந்தமும் எரிச்சலாயிருக்கிறது நல்லதுதான் என்றான். அதற்கு கர்த்தர், நீ பிரியாசப்படாததும் நீ வளர்க்காததும் ஒரு ராத்திரியிலே முளைத்ததும் ஒரு ராத்திரியிலே அழுது போனமான ஆமணக்குக்காக பரிதவிக்கிறாயே. வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத 120,000 பேருக்கு அதிகமான மனுஷரும் அநேக மிருக ஜீவன்களும் இருக்கிற மகா நகரமாகிய நினைவேவுக்காக நான் பரிதாபமாக இருப்பேனோ என்றார் என்பது வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் வாசித்தாயிற்று. தேவனை முக்கிய ஸ்தோத்திரம் உண்டாவதாக.
ஆகமத்தை வாசித்துக் கொண்டிருந்தான். ஆவியானவர், நீ போய் அந்த ரதத்துடனே சேர்ந்து கொள் என்று பிலிப்புடனே சொன்னார். அப்பொழுது பிலிப்பு ஓடி போய் சேர்ந்து அவன் ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசிக்கிறதை கேட்டு, நீ வாசிக்கிறவர்களை கருத்து உமக்கு தெரியுமா என்றான். அதற்கு அவன், ஒருவன் எனக்கு தெரிவிக்காவிட்டால் அது எனக்கு எப்படி தெரியும் என்று சொல்லி பிலிப்பு ஏறி தன்னோடே உட்காரும்படி அவனை வேண்டினான். அவன் வாசித்த வேத வாக்கியம் என்னவென்றால், அவர் ஒரு ஆட்டை போல அடிக்கப்படுவதற்கு கொண்டு போட்டார். மயிர் கத்திரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டுக்குட்டியைப் போல அவர் தமது வாயை திறவாதிருந்தார். அவர் தம்மை தாழ்த்தின போது அவருடைய நியாயம் எடுத்து போடப்பட்டது. அவருடைய ஜீவன் பூமியிலிருந்து எடுபட போயிற்று. அவருடைய வம்சத்தை யாராலே சொல்ல முடியும் என்பதே. மந்திரி பிலிப்பை நோக்கி, தீர்க்கதரிசி யாரை குறித்து இதை சொல்லுகிறார்? தம்மை குறித்தோ வேறொருவரை குறித்தோ எனக்கு சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அப்பொழுது பிலிப்பு பேசத் தொடங்கி, இந்த வேத வாக்கியத்தை முன்னிட்டு இயேசு கிறிஸ்து குறித்து அவனுக்கு பிரசங்கித்தான். இவ்விதமாய் அவர்கள் வழி நடந்து போவதில் தண்ணீர் உள்ள ஓடத்திற்கு வந்தார்கள். அப்பொழுது மந்திரி, இதோ தண்ணீர் இருக்கிறதே, நான் ஞானஸ்நானம் பெறுகிறதற்கு தடை என்ன என்றார். அதற்கு பிலிப்பு, நீர் முழு இருதயத்தோடும் விசுவாசித்தால் தடையில்லை என்றான். அப்பொழுது அவன், இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி ரதத்தை நிறுத்த சொன்னார். அப்பொழுது பிலிப்பும் மந்திரியும் ஆகிய இருவரும் தண்ணீரில் இறங்கினார்கள். பிலிப்பு அவனுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தான். அவர்கள் தண்ணீரிலிருந்து கரையேறின போது கர்த்தருடைய ஆவியானவர் பிலிப்பை கொண்டு போய்விட்டார். மந்திரி அப்புறம் அவனை காணாமல் சந்தோஷத்தோடு தன் வழியே போனான். பிலிப்பு ஆசோத்திலே காணப்பட்டு அவன் அவ்விடத்திலிருந்து பிரயாணம் பண்ணி செசரியாவுக்கு வரையில் சகல பட்டணங்களிலும் சுவிசேஷத்தை பிரசங்கித்துக் கொண்டு வந்தான். பாடம் என்பது தேவனே உங்கள் ஸ்தோத்திரம். நற்செய்தி பகுதிக்காக யாவரும் எழுந்து நிற்போம். வாசித்து தெரிந்து கொள்ளப்பட்ட 3ஆம் வேதபாடம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 1 முதல் 14 வரை. மத்தேயு 22ஆம் அதிகாரம் 1 முதல். இயேசு மறுபடியும் அவனோடு ஓமைகளாய் பேசி சொன்னது என்னவென்றால், பரலோக ராஜ்யம் தன் குமாரனுக்கு கல்யாணம் செய்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாயிருக்கிறது. அழைக்கப்பட்டவர்களை கல்யாணத்திற்கு வர சொல்லும்படி அவன் தன் ஊழியக்காரரை அனுப்பினான். அவர்களோ வர மனதில்லாதிருந்தார்கள். அப்பொழுது அவன் வேறு ஊழியக்காரரை அழைத்து, நீங்கள் போய், இதோ என் விருந்தை ஆயத்தம் பண்ணினேன், என் எருதுகளும் கொடுத்த ஜந்துக்களும் அடிக்கப்பட்டது, எல்லாம் ஆயத்தமாயிருக்கிறது, கல்யாணத்திற்கு வாருங்கள் என்று அழைக்கப்பட்டவர்களுக்கு சொல்லுங்கள் என்று அனுப்பினான். அழைக்கப்பட்டவர்களோ அதை அசட்டை பண்ணி ஒருவன் தன் வயலுக்கும் ஒருவன் தன் வியாபாரத்துக்கும் போய்விட்டார்கள். மற்றவர்கள் அவன் ஊழியக்காரரை பிடித்து அவமானப்படுத்தி கொலை செய்தார்கள். ராஜா அதை கேள்விப்பட்டு கோபமடைந்து தன் சேனைகளை அனுப்பி அந்த கொலைப்பாளர்களை அழித்து அவர்கள் பட்டணங்களை சுட்டெரித்தான். அப்பொழுது அவன் தன் ஊழியக்காரரை நோக்கி, கல்யாணம் இருந்து ஆயத்தமாயிருக்கிறது, அழைக்கப்பட்டவர்களோ அதற்கு அபாத்திரராய் போனார்கள். ஆகையால் நீங்கள் வழி சந்தியில் போய் காணப்படுகிற யாவரையும் கல்யாணத்திற்கு அழைத்துக் கொண்டு வாருங்கள் என்றான். அந்த ஊழியக்காரர் புறப்பட்டு வழிகளிலே போய் அந்த தாங்கள் கண்ட நல்லார் பொருளார் யாவரையும் கூட்டிக் கொண்டு வந்தார்கள். கல்யாண சாலையில்
விருந்தாளிகள் நிறைந்தது. விருந்தாளிகளை பார்க்கும்படி ராஜா உள்ளே பிரவேசித்த போது கல்யாண வஸ்திரம் தரித்திராத ஒரு மனுஷனை அங்கே கண்டு, சிநேகிதனே, நீ கல்யாண வஸ்திரம் இல்லாதவனாய் இங்கே எப்படி வந்தாய் என்று கேட்டான். அதற்கு அவன் பேசாமல் இருந்தான். அப்பொழுது ராஜா பணிவிடைக்காரன் நோக்கி, இவனை கையும் காலும் கட்டி கொண்டு போய் அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கிற புறம்பான இருளிலே போடுங்கள் என்றான். அந்தபடியே அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்றார் என்பதை வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட 3ஆம் வேதபாடம் வாசித்தாயிற்று. கிறிஸ்துவ முக்கிய ஸ்தோத்திரம். மீண்டுமாக தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாக நாம் அனைவரும் எழுதும் நின்றவண்ணமாகவே கிறிஸ்தபை பாமாலிக்கீதம் 375 செய்து பாடுவோம். பாமாலிக்கீதம் 375. நீரோடை வாஞ்சித்து கதரும் வண்ணமாய் என் ஆண்டவா என் ஆத்மம் தவிக்கும் மக்கள். பாமாலிக்கீதம் 375. அமைதலின் வேலைக்காக நமக்கு நன்றியும் துதியும் ஸ்தோத்திர பலிகளை நாங்கள் செலுத்துகின்றோம். அமைதலின் வேலையிலே நீர் என்னோடு கூட எங்களோடு கூட பேசும்படியாய் உங்களுடைய சமுத்திரங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கின்றோம். ஆண்டவர் தாமே எங்களோடு கூட உருவாடும் பேசும் மெல்லி சத்தத்தை நாங்கள் கேட்க எங்களுடைய இருதயத்தின் செவிகளை நீர் திறந்தார். வேதத்தின் ரகசியங்களை நாங்கள் காணும்படியாக எங்கள் கண்களை நீர் திறந்தருளும் சுவாமி. ஆண்டவரே, நாங்கள் காண்கின்றவர்களாய் கேட்கின்றவர்களாய் மாத்திரமல்ல,
உடைய வார்த்தைகளுக்கு செவி சாய்க்கின்ற பிள்ளைகளாய் நாங்கள் வாழ்வதற்கு எங்களுக்கு பலன் தான். அடிமை முழுதுமாக மறைத்துவிடும், நீர் மாத்திரம் மகிமையாக வெளிப்படும். இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரலோகத்தினாவே, ஆமென். கிறிஸ்துக்கள் அன்பான திருச்சபையின் பிள்ளைகளை, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று சொல்லி உங்களுடைய அன்போடு கூட நான் வாழ்த்துகின்றேன். இந்த நாளிலே நம்முடைய தென்னிந்திய திருச்சபை வழிபாட்டின் முறைமையின் அடிப்படையிலே நாம் சிந்திப்பதற்காக நமக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு என்னவென்று சொன்னால், பன்முகத்தன்மை, பொது மனித நேயமும் நம்பிக்கையை பகிர்ந்தலும். பன்முகத்தன்மை, பொது மனித நேயமும் நம்பிக்கையை பகிர்ந்தலும் என்ற தலைப்பிலே நாம் சிந்திக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். plurality, common humanity and faith sharing என்ற தலைப்பிலே நாம் சிந்திப்பதற்காக நாம் மீண்டும் அழைப்பு பெற்றிருக்கின்றோம். பன்முக தன்மையினை இறைவனது படைக்கப்பட்ட படைப்பின் அழகிலும் தோற்றத்திலும் மற்றும் இறை அர்ப்பணி செய்யும் வாய்ப்புகளிலும் விளங்க பண்ணுகிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த உலகம் பன்முக தன்மை பெற்ற ஒரு உலகம் என்றால், இந்த உலகத்திலே பல கலாச்சார பின்னணியில் இருக்கக்கூடிய மக்கள் இருக்கின்றார்கள், பல இன மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள், பல மொழிகளை பேசுகின்ற மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள், பல கோட்பாடுகள் கொள்கைகள் கொண்டவர்கள் இருக்கின்றார்கள், பல சமயங்கள் உலகத்தில் இருந்து கொண்டிருக்கிறது, பல சித்தாந்தங்கள் உலகத்தில் இருக்கிறது. இவைகள் எல்லாம் ஒன்றாக இருப்பதுதான் பன்முகத்தன்மை என்று நாம் சொல்லுகிறோம். இவைகள் அனைத்தும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த உலகத்தில், இறைவனால் படைக்கப்பட்ட இந்த உலகத்தில் காணப்படுகிறது என்று சொன்னால் அது மிகையாகும். இப்படிப்பட்ட இந்த உலகத்தில் பன்முகத்தன்மை வாய்ந்த சிறப்பு பெற்றதான இந்த உலகத்தில் குறிப்பாக நம்முடைய தேசம் எப்படிப்பட்ட தேசமாயிருக்கின்றால் பன்முகத்தன்மை பெற்ற ஒரு தேசமாயிருக்கிறார். நமது தேசத்தில் பல மொழிகளை பேசுகிற மக்கள் இன்றைக்கு இருக்கின்றார்கள், பல கலாச்சாரங்களினுடைய பின்னணியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் இருக்கின்றார்கள், பல இனத்தின் நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் இருக்கின்றார்கள். இன்னும் ஒவ்வொரு மாநிலத்திற்கு ஏற்ற நிலைகளிலே ஒவ்வொரு மக்களுடைய வாழ்க்கையிலே அவர்களுக்கு வைத்திருக்கிற கொள்கைகள் இருக்கிறது, கோட்பாடுகள் இருக்கிறது, சமய நம்பிக்கைகள் இருக்கிறது, மாத்திரமல்ல சித்தாந்தங்கள் இருக்கிறது. இவைகள் எல்லாம் கலந்துதான் இந்திய தேசத்தில் இருக்கின்ற மக்களுடைய சமூக நிலையாய் காணப்படுகிறது. இப்படிப்பட்ட இந்த இந்திய தேசம் பற்றி சொல்ல வேண்டும் என்றால், வேற்றுமையில் ஒற்றுமை கொண்ட ஒரு தேசம். அநேக வேறுபாடுகள் இருக்கிறது. வேறுபாடுகள் என்று சொல்லுகின்ற பொழுது நான் ஆரம்பத்தில் சொன்ன போல கலாச்சாரம், சமயம், இனம், மொழி, சித்தாந்தங்கள், இது போன்ற நிலைகள் தான். இதில் அநேக வேறுபாடுகள் காணப்பட்டாலும் கூட அனைத்து மக்களும் இந்திய தேசத்தின் மக்கள் என்ற ஒன்றிணைப்பில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நம்முடைய தேசமானது பன்முகத்தன்மை பெற்ற ஒரு தேசம் என்று சொன்னால் அது மிகையாகும். இப்படிப்பட்ட அந்த பன்முகத்தன்மை பெற்றிருக்கிற இந்த தேசத்திலே ஆண்டவர் நமக்கு சொன்னதான அழைப்பு, நீங்கள் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும், நற்செய்தியை மக்களுக்கு சொல்ல வேண்டும். இந்த நற்செய்தியை நான் சொல்ல வேண்டும் என்றால், நற்செய்தி எனக்கு கற்றுக் கொடுக்கின்ற மனித நேயத்தை நான் புரிந்திருக்க வேண்டும். மனித நேயம் என்றால் என்ன என்பதை நான் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். அறிந்திருந்தால்தான் அந்த நற்செய்தியின் மூலமாக நான் பெற்றிருக்கிற இறை நம்பிக்கை இருக்கிறதே, அந்த நம்பிக்கையை நான் பிறரிடத்தில் நான் பகிர்ந்து கொள்ள முடியும். நான் அறியாத ஒன்றை பிறரிடத்தில் நான் பகிர்ந்து கொள்ள முடியாது, அல்லது நான் புரிந்து கொள்ளாத ஒன்றை நான் மற்றவரிடத்தில் பகிர்ந்து கொள்ள முடியாது. நான் எவைகளை அறிந்திருக்கிறேனோ, எவைகளை புரிந்திருக்கிறேனோ, எவைகளை உணர்ந்திருக்கின்றனோ அவைகளை மாத்திரம்தான் பிறரிடத்தில் நான் பகிர்ந்து கொள்ள முடியும்.
ஆகவே நற்செய்தியை நான் நன்கு அறிந்து உணர்ந்து புரிந்து கொண்டவனாய் மாத்திரமல்ல ஏற்றுக்கொண்டவனாய் இருக்கின்ற பொழுதுதான் இறை நம்பிக்கை எனக்குள் வளர்கின்றது. அந்த இறை நம்பிக்கையின் உந்துதலில் தான் பிறருக்கு அந்த நற்செய்தியை நான் கொடுக்க வேண்டும் அல்லது நற்செய்தியை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற உணர்வை எனக்கு கொடுப்பதாக இருக்கிறது. அதே நமக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பாக்கிய பொது மனித நேயம், நம்பிக்கையை பகிர்தல், அது இந்த 2 தலைப்பிலே நாம் சிந்திப்பதற்காக நமக்கு கொடுக்கப்பட்ட திருமறை பகுதிகள் நாம் 3 பகுதிகளை நாம் வாசிக்க கேட்டோம். அந்த 3 பகுதிகளிலே திருமறை நமக்கு கற்றுக் கொடுக்கின்ற பாடம் என்ன என்பதை நாம் இந்த நாட்களில் அதிகமாக சிந்தித்து பார்க்க நாம் அழைக்கப்பட்டுள்ளா இருக்கிறோம். சில காரியத்தை மாத்திரம் உங்களிடத்தில் நான் பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகின்றேன். முதலாவதாக பொது மனித நேயம், நம்பிக்கை பகிர்தல் என்பது என்ன என்பதை நாம் தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். காமன் ஹியூமானிட்டி, மனித நேயம் என்பது தன்னை நேசிப்பது போல் பிறரை நேசிப்பதுதான் மனித நேயம். தன்னை எவ்வளவாக நேசிக்க வேண்டும் என்று ஒரு மனிதன் பிறரிடத்தில் எதிர்நோக்கு வைத்திருக்கின்றானோ அதை போல யார் தன்னை நேசிக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகின்றானோ அவனிடத்திலே அவனும் என்ன செய்ய வேண்டும்? நேசத்தை காட்ட வேண்டும். அப்படி நேசத்தை காட்டவில்லை என்று சொன்னால் அங்கே மனித நேயத்திற்கு இடம் அங்கே இல்லை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுக்கின்ற பாடம், அவருடைய ஊழியம் முழுவதுமாக நாம் ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுதும், அவருடைய போதனைகளை நாம் ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுதும், அவைகள் எல்லாம் நமக்கு கற்றுக் கொடுக்கின்ற பாடம் என்னவென்று சொன்னால் மனித நேயத்தை தான் இறைமகன் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அவை மனித நேயம் எதை அடித்தளமாய் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அன்பை, பாசத்தை, நேசத்தை அடித்தளமாய் கொண்டிருப்பதுதான். அதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அழகாக சொல்லுகின்றார். மத்தேயு 22 அதிகாரம் 39வது வசனத்தை சொல்லுகிறார், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பது. உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறாய் என்று சொன்னால் குறைவில்லாத அன்பை இடத்தில் மற்றவர்கள் கொடுக்க வேண்டும், காட்ட வேண்டும் என்று எதிர்நோக்கி இருக்கின்றாயே. நீ எதிர்நோக்கின்றதான அந்த அல்லது எதிர்பார்ப்பிலே தவறுகள் ஒன்றுமில்லை. ஆனால் நீ எந்த அளவிற்கு எதிர்பார்க்கின்றாயோ அதே அளவிற்காவது பிறரிடத்தில் நீ என்ன செய்ய வேண்டும்? அன்பை நீ காட்ட வேண்டும். அன்பை நீ காட்டவில்லை என்று சொன்னால் அங்கே மனித நேயத்திற்கு அங்கே இடமே கிடையாது. சில சமயத்தில் சிலர் விதமாக சிலர் வாழ்ந்து கொண்டிருப்பதை பார்க்கின்றோம். மற்றவர்கள் இடத்துல அன்பு செலுத்த விட நான் அன்பு செலுத்தணும், அன்பு செலுத்துறோம். நான் அவர்களிடத்துல பட்சமா இருக்கணும், பட்சமா இல்லையோ, அல்லது இரக்கமா இருக்கணும், இரக்கம் இல்லையோ, ஆனால் அவர்களிடத்தில் அன்பு செலுத்த வேண்டும், அவர்களிடத்தில் இரக்கம் பாராட்ட வேண்டும், அவர்களிடத்தில் பட்சமா இருக்க வேண்டும் என்று நாம் அநேகர் எதிர்நோக்குகின்றனர். ஆனால் அது தவறான ஒரு சிந்தனை. மனித நேயம் என்பது 2 பக்கத்திலும் இருந்து இணைய பெற்றதா இருக்க வேண்டும். அவை மனித நேயம் என்பது இறைவன் நமக்கு கற்றுக் கொடுத்த ஒரு ஆழமான ஒரு பாடம். அந்த பாடத்தை ஒவ்வொரு கிறிஸ்தவ விசுவாசியும் தன்னுடைய வாழ்க்கையில் பின்பற்றுவதாய் காணப்பட வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் நம்மிடத்தில் அதிகமாக எதிர்பார்க்கின்ற ஒரு காரியம் இருக்கிறது. அதை நான் பிறரிடத்தில் நான் அன்பு செலுத்த வேண்டும் என்றால் என்னிடத்தில் என்ன தன்மை காணப்பட வேண்டும்? சுயத்தை இழத்தலின் தன்மை என்னத்தில் காணப்பட வேண்டும். இன்றைக்கு இருக்கின்ற வாழ்ந்து கொண்டிருக்கிற உலகத்திலே எல்லா மனிதர்களுக்கும் காணப்படுவது சுயநலம் என்பது இன்றைக்கு மேலோங்கி நிற்கிறது என்பதை நீங்கள் நானும் மறுக்க முடியாது. எந்த ஒரு காரியம், அந்த ஒரு சிறிய காரியமா இருந்தாலும் அது ஒரு பெரிய காரியமா இருந்தாலும் அங்கே சுயநலம் என்பது இருக்கத்தான் செய்யும். சமயவாதிகளாக இருக்கட்டும் அல்லது சமூக பணி செய்கிறவர்களாக இருக்கட்டும், எத்தகைய விதமான பணிகளை செய்கிறவர்களாக இருந்தாலும் அதில் ஒரு குறிப்பிட்ட அளவு சுயநலம் என்பதை ஒட்டி கொண்டுதான் இருக்கிறார். ஆகினால் இன்றைக்கு மனித நேயம் என்பது உலகத்திலே எங்கே இருக்கிறது என்று நாம் தேடிக்கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு வன்முறைகள் பெருகிக் கொண்டிருக்கிறது.
கலாச்சார சீரழிவுகள் பெருகிக் கொண்டிருக்கிறது. பிறருடைய உரிமைகளை பறிக்கின்ற சூழல்கள் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. பிறரை அடிமையாக்குகின்றதான அதிகாரத்தினுடைய மேலோங்கி நிற்கின்ற தன்மைகள், இவைகளெல்லாம் நாம் பார்க்கின்ற பொழுது இதற்கு அடித்தளம் எங்கே இருக்கின்றனால் அவர்களிடத்தில் காணப்படுகிற சுயநலம் தான். ஆகவே இந்த சுயநலம் எங்கே இருக்கிறதோ அங்கே மனித நேயம் மறைந்து விடுகிறது. இன்னைக்கு மனுக்களும் இதை பற்றி பல நிலைகளில் பேசிக் கொண்டிருக்கலாம். ஆனால் பேசுகின்ற அளவிற்கு மாற்றங்கள் சமூகத்தில் உருவாக்கப்பட்டிருக்கிறதா? திருச்சபை என்று அழைக்கப்படுகிற சமூகத்திலே இந்த மாற்றங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறதா? இன்னைக்கு திருச்சபைகளை பார்க்கின்ற பொழுது எத்தனை திருச்சபைகள் போராட்டங்கள், வன்முறைகள், கொலைகள், பழிவாங்குதல், கோப வெறித்தனமான செயல்பாடுகள். ஆகவே இவைகள் எல்லாம் எதை அவர்களுக்குள் மனதிற்குள் அதிகமாக விதைத்திருக்கிறது என்று சொன்னால் தம்முடைய சுயநலம் என்கின்ற வித்தை அதிகமாக விதைத்திருக்கிறது. கிறிஸ்துவினுடைய அன்பின் வித்து விதைக்கப்பட வேண்டிய இடத்திலே இன்னைக்கு மக்களுடைய வாழ்க்கையிலே சுயநலம் என்கின்ற வித்தானது விதைக்கப்பட்டபடினாலே கிறிஸ்துவின் அன்பை அவர்களும் உணர்வில்லை, பிறரும் உணர்வதற்கு ஏற்ற வழிநிலையில் அவர்களும் நடந்து செல்வதில்லை. அவை சுயநலம் எங்கே இருக்கின்றதோ அங்கே மனித நேயத்தை நாம் பார்க்கவே முடியாது. அவை சுயநலம் என்ற மனக்களம் எப்போது வெறுமையாக்கப்படுகிறதோ அப்போதுதான் பன்முகத்தன்மை கொண்டதான சமூகத்திலே மனித நேயத்தை நாம் என்ன செய்ய முடியும்? இனம் கண்டுகொள்ள முடியும். அவை மனித நேயம் பல கலாச்சாரங்கள், பல மொழிகள், இனம், சித்தாந்தங்கள், கொள்கைகள், இத்தனை விதமான வேறுபாடுகள் இருந்தாலும் பன்முகத்தன்மையில் இருக்கக்கூடியதான சமூக சூழல்களிலே மனித நேயத்தை நாம் பார்க்க முடியுமா? அதற்கு வாய்ப்புகள் இருக்கிறதா? நிச்சயமாக வாய்ப்புகள் இருக்கிறது. இடம் இருக்கத்தான் செய்யும். இடம் இல்லை என்று நாம் ஒருபோதும் மறுக்க முடியாது. அதுக்கு இடம் இருக்கத்தான் செய்யும். அந்த இடத்தை நாம் உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் புதைந்து கிடக்கின்ற சுயம் என்கின்ற அந்த சிந்தனையும் அந்த செயலும் அந்த உணர்வுகளும் இணைச்சப்பட வேண்டும், அகற்றப்பட வேண்டும். அகற்றப்பட்டாலுடைய மனித நேயத்தை நாம் என்ன செய்ய முடியாது, உணர நாம் முடியாது. யோவான் 7ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே ஆண்டவர் சொல்கிறார், சுயமாய் பேசுகிறவன் தன் சுய மகிமையை தேடுகிறான். இன்னைக்கு உலகம் அப்படித்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. உலகம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சொன்னால் அதில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நீங்களும் நானும் அப்படித்தான் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நமக்கு நாமே மகிமையை தேடிக்கொள்ள வேண்டும், நமக்கு நாமே புகழ்ச்சியை தேடிக்கொள்ள வேண்டும், நமக்கு நாமே பெருமை சேர்க்க வேண்டும், நமக்கு நாமே அந்தஸ்தை மற்றவர்கள் பார்க்க வேண்டும். இந்த நிலையில் தான் இன்றைக்கு உலகம் சமூகமானது என்ன செய்து கொண்டிருக்கிறது, ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆகினால் தான் இன்றைக்கு மனித நேயத்தை உலகத்தில் அநேகர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள், தேடிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த புரிந்து கொள்ளுதல் நமக்கு அவசியம். அது குறிப்பாக கிறிஸ்தவ விசுவாசிகளாய் இருக்கிறதாலும் மனித நேயம் என்பது சுயநலம் அற்ற ஒரு உணர்வு என்பதை நாம் தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, நம்பிக்கையை நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும். நம்பிக்கையை நமக்கு கொடுப்பது எது? கிறிஸ்தவ மார்க்கத்தை சார்ந்த மக்களாகிய உங்களுக்கும் எனக்கும், விசுவாசிகள் என்று அழைக்கப்படுகிற உங்களுக்கும் எனக்கும் நமக்கு கொடுக்கப்படுகிற அந்த நம்பிக்கை எதனில் இருந்து நமக்கு கிடைக்கிறது என்று சொன்னால் நற்செய்தியிலிருந்து நாம் பெற்றுக் கொள்கிறோம், சுவிசேஷத்திலிருந்து நாம் பெற்றுக் கொள்கிறோம். அந்த சுவிசேஷம் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே அந்த சுவிசேஷமாக யோவான் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் சொன்னால், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னில் விசுவாசம் உள்ளவர், என்னிலே பற்றுறுதி கொண்டவர், அவன்தான் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிக்க முடியும், அவன்தான் பிதாவினுடைய சமூகத்தில் வர முடியும். இதுதான் நற்செய்தி. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் பிதாவினிடத்திலே நாம் சேரத்தக்கதான அந்த வழியாக இருக்கின்றான், அந்த சத்தியமாக இருக்கின்றான், அந்த ஜீவனாக இருக்கின்றான். இதை நாமும் உணர்ந்தவர்களாக இருக்க வேண்டும், கற்றுக்கொண்டவர்களாக இருக்க வேண்டும், நம்முடைய வாழ்க்கையிலே அதை விசுவாசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அந்த விசுவாசத்தை, அந்த நம்பிக்கையை பெறாத இடத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும், பகிர்ந்து கொடுக்க நாம் அழைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். அவை நம்பிக்கையை பகிர்தல் என்பது
இயேசு கிறிஸ்துவாகிய சுவிசேஷம் நற்செய்தியை சார்ந்துதான் இருக்கிறது என்பதை நாம் ஒருபோதும் மறுக்க இயலாது. அதே பன்முகத்தன்மை கொண்டதான இந்த இந்திய சூழலிலே பல சமய கோட்பாடுகள் இருக்கிறது, பல சமய பழக்க வழக்கங்கள் இருக்கிறது, பாரம்பரியங்கள் இருக்கிறது, நம்பிக்கைகள் இருக்கிறது. இப்படிப்பட்டதான எல்லாம் கலந்திருக்கின்றதான இந்த சமூக சூழலில் கிறிஸ்தவ விசுவாசத்தை நாம் எப்படி பகிர்ந்து கொள்வது? நாம் பகிர்ந்து கொள்கின்ற பொழுது ஒரு காரியத்தை நாம் ஆழமாக நாம் மனதில் கொள்ள வேண்டும். நாம் பகிர்ந்து கொள்கின்ற செய்தியானது பிறருடைய மனதை புண்படுத்தாத நிலையிலே, அவருடைய சமய நம்பிக்கையை பழித்து பேசுகின்ற நிலை இராதபடிக்கு நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக நற்செய்தி அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? பகிர்ந்து கொடுக்க வேண்டும். நம்முடைய செயல்கள் மூலமாக நற்செய்தியை நாம் என்ன செய்ய வேண்டும்? பகிர்ந்து கொடுக்க வேண்டும். அதனால்தான் பவுல் சொல்கிறார், கலாத்தியர்கள் நிருபம் 6ஆம் அதிகாரம் 17ஆவது வசனத்தில் சொல்கிறார், கர்த்தராகிய இயேசுவினுடைய அச்சடையாளங்களை நான் என் சரீரத்தில் தரித்துக் கொண்டிருக்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அச்சடையாளங்களை என் சரீரத்தில் நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன்? தரித்துக் கொண்டிருக்கிறேன். நான் எங்கெங்கெல்லாம் செல்கின்றோம், எங்கெல்லாம் நான் தங்கியிருக்கின்றேனோ அந்த எல்லா இடத்திலும் என் சரீரத்தின் மூலமாக இயேசு கிறிஸ்துவின் அச்சடையாளங்களை பிறர் காண்பார். அப்ப அந்த அளவிற்கு இயேசுவை போல் நான் மாற வேண்டும். இயேசுவிடத்தில் காணப்படுகிற குணாதிசயங்கள் இடத்தில் காணப்பட வேண்டும். இயேசுவில் காணப்படுகிற சிந்தனைகள் இடத்தில் காணப்பட வேண்டும். இயேசுவை நான் பிறருக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? என் வாழ்வின் செயல்பாட்டின் மூலமாக நான் என்ன செய்ய வேண்டும்? அறிக்கை செய்ய நான் அழைக்கப்படுகிறேன், பகிர்ந்து கொள்ள நான் அழைக்கப்படுகிறேன். அவை இந்த தெளிவினுடைய சிந்தனைகள் நமக்கு வேண்டும். இன்றைக்கு இருக்கின்ற சூழ்நிலைகளில் நாம் எவ்விதத்தில் மனித நேயத்தை நாம் வெளிப்படுத்துகின்றோம்? கிறிஸ்தவ விசுவாசிகளை நீங்கள் நானும் மனித நேயத்தை நாம் வெளிப்படுத்துகின்ற மக்களாக நாம் இருக்கின்றோமா? நற்செய்தியாகிய இயேசுவை பிறர் காணத்தக்கதாக, அந்த ஜீவ வெளிச்சத்துக்குள் அவர்கள் வரத்தக்கதாக நம்முடைய செயல்பாடுகள், நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளும் பிறருக்கு சாட்சிகளாக அமைய பெற்றிருக்கிறதா? சற்று நாம் சிந்திக்க நாம் அழைக்கப்பட்டதாக இருக்கின்றோம். இரண்டாவது காரியமாக வாசிக்கிட்ட திருமறை பகுதியாகிய முதல் திருமறை பகுதியிலே சுய சித்தத்திற்கு இடமளித்த யோனாவை பற்றி நாம் பார்க்கிறோம். சுய சித்தத்திற்கு இடமளித்த யோனா. யோனா என்று சொன்னால் புறா என்பது அதனுடைய பொருள். உடைய காலம் என்று சொன்னால் கிமு 820 இஸ்ரேல் ராஜ்யத்தைச் சேர்ந்தவர். 2ஆம் யெரொபெயாமுடைய நாட்களின் காலகட்டத்திலே தீர்க்கதரிசனம் உரைத்தவர். சிறிய தீர்க்கதரிசியில் 5வது தீர்க்கதரிசி. ஆண்டவர் இவரை அழைத்து இவருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பணி என்னவென்று சொன்னால், யோனா 1ஆம் அதிகாரம் 2வது வசனம் சொல்கிறது, நீ எழுந்து மகாநகரமாகிய நினிவேக்கு போய் அதற்கு விரோதமாக பிரசங்கி, அவருடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது. அவருடைய அக்கிரமம் மிகுதியாய் போயிற்று, என் சமூகத்தில் வந்து எட்டி இருக்கிறார். ஆகினாலே நீ போய் அவர்களுக்கு எச்சரிக்கை கொடுக்க வேண்டும். மகாநகரமாய் நினிவேக்கு நீ போய் அவர்களுக்கு விரோதமாக பிரசங்கிக்க வேண்டும். இதுதான் ஆண்டவர் யோனாவுக்கு கொடுத்த ஒரு பணி. ஆனால் யோனா இங்கே இது இறைவனுடைய சித்தம் என்பதை ஏற்றுக்கொள்வதை விட தன் சுய சித்தத்திற்கு முக்கியத்துவத்தை கொடுக்கின்றார். ஆகினாலே கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகி அவர் தர்ஷீஷுக்கு என்ன செய்கிறார்? புறப்பட்டு போகின்றார். அதுக்கு பின்பதாக நடைபெற்ற சம்பவங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் நானும் அறிந்திருக்கின்றோம். 3வது அதிகாரத்தில் வருகின்ற பொழுது மீண்டுமாக நினிவேக்கு என்ன செய்கிறார்? போகின்றார். கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் சொன்ன பிரகாரமாக நினிவேக்கு போகின்றார். நினிவேயில் போய் பிரசங்கம் பண்ணுகின்றார். நினிவே கவிழ்க்கப்பட்டு போகும், கர்த்தர் அழிக்கப் போகிறார் என்று சொல்லி பிரசங்கம் ஒரு எச்சரிப்பை கொடுத்த மாத்திரத்திலே அந்த ஜனங்களும் அந்த ராஜாவும் என்ன செய்தார்கள்? மனம் திரும்பினார்கள். தன்னுடைய பாவத்தை எல்லாம் விட்டு அவர்கள் என்ன செய்தார்கள்? கடவுளுடைய சமூகத்தை நோக்கி வர ஆரம்பித்தார். அதனுடைய ஆண்டவர் அங்கே இரக்கத்தை வெளிப்படுத்துகின்றார். ஆனால் ஆண்டவர் ஒரு பக்கத்தில் இரக்கத்தை வெளிப்படுத்துகிற கடவுளாக இருந்தாலும் இந்த யோனாவுக்கு அது பொறுக்க முடியவில்லை. காரணம் எடுத்தால் மனித நேயத்தை அவர் என்ன செய்துவிட்டார்? மறந்துவிட்டார். அவருடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் ஆண்டவர் எப்படி அழிப்பார் அதை பார்க்க வேண்டும்.
நீங்கள் 3வது அதிகாரத்துக்குள் வருகின்ற பொழுது அங்கே நான் பார்க்கணும். யோனா தீர்க்கதரிசி புத்தகம் 3வது அதிகாரம் 5ஆம் வசனம் 10ஆம் வசனம் வரை இருக்கிற பகுதி வாசிக்கிறேன். 2ஆம் தரம் கர்த்தருடைய வார்த்தை யோனாவுக்கு உண்டாகியவர், நீ எழுந்து மகாநகரமாகிய நினிவேக்கு போய் நான் உனக்கு கற்பிக்கும் வார்த்தையை அதற்கு விரோதமாய் பிரசங்கி என்றார். யோனா எழுந்து கர்த்தருடைய வார்த்தையினுடைய நினிவேக்கு போனான். நினிவே 3 நாள் பிரயாண விஸ்தாரமான மகா பெரிய நகரமாயிருந்தது. யோனா நகரத்தில் பிரவேசித்து 1 நாள் பிரயாணம் பண்ணி இன்னும் 40 நாள் உண்டு. அப்பொழுது நினிவே கவிழ்க்கப்பட்டு போம் என்று கூறினான். அப்பொழுது நினிவேயில் உள்ள ஜனங்கள் தேவனை விசுவாசித்து உபவாசம் செய்யும்படி கூறினார்கள். பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் ரட்டுடுத்திக் கொண்டார்கள். அவருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டது. அந்த மாற்றத்தின் விளைவாக இந்த 10வது வசனத்தில் கடைசியில் சொல்லப்படுகிறது, அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவருடைய கிரியைகளை பார்த்து தாம் அவர்களை செய்வேன் என்று சொல்லி இருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார். அவர்கள் மீது தீங்கை நான் அனுப்புவேன் என்று சொன்ன கர்த்தர் இப்போது அந்த தீங்கை அவர்கள் என்ன செய்தார்? நீக்கி போனார். ஆனா நீங்க அதை தொடர்ந்து அந்த 4வது அதிகாரத்துக்கு வரும்போது அதில் தான் அங்க நம்ம யோனாவில் காணப்படுகிற மனித நேயமற்றதான அந்த தன்மை நாம் பார்க்க முடியும். முதல் வசனம் சொல்லுவோம், யோனாவுக்கு இது மிகவும் விசனமாக இருந்தது, அவன் கடும் கோபம் கொண்டு என்று சொல்லுகிறான். விசனப்படுகின்றான், கடும் கோபம் அடைகின்றான். ஆண்டவர் கேட்கின்றதான கேள்விகளை பார்க்கின்ற பொழுது அவன் எரிச்சல் அடைகின்றான். இவைகளெல்லாம் நமக்கு எதை சொல்லி காட்டுகிறது சொன்னால், அந்த நினைவே மக்களிடத்திலே அவன் மனித நேயத்தை காட்டுவதற்கு பதிலாக இறைவனுடைய இரக்கத்தை குறித்து அவர்களுக்கு சொல்வதற்கு பதிலாக அந்த ஜனங்கள் அழிந்து போக வேண்டும் என்று சொல்லி அவன் நினை செய்து கொண்டிருக்கிறான். எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான். அதுக்கப்புறம் பின்னால் பாத்தீங்கன்னா 2வது வசனத்துல கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, நான் என் தேசத்தில் இருக்கும் போதே நான் இதை சொல்லவில்லையா? இது நிமித்தமே நான் முன்னமே தர்ஷிஷ்க்கு ஓடி போனேன். நீர் இரக்கமும் மனதுருக்கமும் நீடி சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர், தீங்குக்கு மனஸ்தாபப்படுவருமான தேவன் என்று அறிவேன். இப்போதும் கர்த்தாவே, என் பிராணனை என்னை விட்டு எடுத்துக்கொள்ளும். நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கிறோம், சாகிறது நலமாயிருக்கும். என்ன ஆண்டவருக்கு பெரிய கஷ்டத்தை கொடுத்தாரு? என்ன தீங்கு ஆண்டவருக்கு கொடுத்தாரு? ஆண்டவரிடத்துல அவ்வளவு கோபத்தோடு கூட பேசக்கூடிய அளவிற்கு அவர் சொன்ன காரியம், நீ நினைவேக்கு போய் நீ அவர்களுடைய பாவம் என் சமூகத்தில் எட்டினது ஆகினாலே அவர்களுக்கு விரோதமாக நீ பிரசங்கம் பண்ண, இதை அவன் செய்திருக்க வேண்டும். ஆனால் அவர் செய்யாதபடிக்கு என்ன செய்தார்? வேறு வழியை தெரிந்து கொண்டார். ஆனாலும் ஆண்டவர் விடவில்லை, நீ போக வேண்டும். ஆண்டவருடைய நோக்கம் என்ன? நினைவில் இருக்கிறவர்கள் என்ன செய்யப்பட வேண்டும்? மீட்பை பெற வேண்டும். கடவுள் யாரையும் அழிக்க வேண்டும் என்று ஒருபோதும் அவர் எண்ணுகிறது கடவுள் அல்ல. அனைவரும் மீட்கப்பட வேண்டும், அனைவரும் ரட்சிக்கப்பட வேண்டும், அனைவரும் தேவனுடைய புத்திரர்களாக மாற்றம் பெற வேண்டும் என்பதுதான் இறைவனுடைய நோக்கமாயிருக்கும். ஆனால் இந்த மனிதனாகிய யோனாவுடைய சிந்தனையோ அவர்கள் அழிந்து போவதை பார்க்க வேண்டும். அதுக்கப்புறமும் அவன் என்ன பண்ற பாருங்க, அந்த மனித நேயத்தை இன்னும் அவனுக்குள்ள அந்த உணர்வு வரல. அந்த நற்செய்தி அவர்களுக்கு சொல்லணும்ன்ற அந்த உணர்வு கூட வரல. எப்படிப்பட்ட ஒரு மனுஷனை மாறுறான் பாருங்க. 5வது வசனத்துல, பின்பு யோனா நகரத்திலிருந்து புறப்பட்டு நகரத்துக்கு கிழக்கே போய் அங்கே தனக்கு ஒரு குடிசையை போட்டு நகரத்துக்கு சம்பவிக்க போவதை நான் பார்த்து மட்டும் அதன் கீழ் நிழலில் உட்கார்ந்திருந்தான். ஒரு குடிசை மெனக்கிட்டு போய் ஒரு குடிசை போட்டு அந்த குடிசையில உட்கார்ந்து பார்த்துட்டு என்ன நடக்க போது பார்ப்போம். ஆண்டவர் கடைசி அவனுக்கு உணர்த்தி காட்டுகிற ஒரு காரியம், மனித நேயத்தை பற்றி அவனுக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம் 11வது வசனத்தில் பார்க்கின்றோம். வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத 120,000 பேருக்கு அதிகமான மனுஷரும் அநேக மிருக ஜீவன்களும் இருக்கிற மகாநகரமாகிய நினைவுக்காக நான் பரிதவியாமல் இருப்பேனோ? எனக்கு பரிதாபம் இருக்கிறது. நினைவில் இருக்கின்ற ஜனங்களும் என்னுடைய ஜனங்கள், அவர்களும் என்னாலே படைக்கப்பட்டவர்கள். அவர்களுக்காக நான் பரிதவியாமல் இருப்பேனோ? வலதுகைக்கும் இடதைக்கும் வித்தியாசம் அறியாதவர்கள் அப்படின்னு என்ன? யோனா, உனக்கு கூட வலதுகைக்கும் இடதைக்கும் வித்தியாசம் நீ அறிஞ்சிருப்ப. ஆனா அந்த ஜனங்களோ அறியாத ஜனங்கள். அந்த ஜனங்களை குறித்த கரிசனை எனக்கு இருக்கிறது, அந்த ஜனங்களை குறித்த பாரம் எனக்கு இருக்கிறது.
நீ தேவனை ஊழியம் செய்கின்ற நீ ஜனங்கள் குறித்த பாரமற்றவராக கரிசனையற்றவராக இருக்கிறார். குடிசை போட்டு பார்த்தது மாத்திரம் இல்ல, ஆண்டவர் அவனுக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்க என்ன பண்றாரு? ஒரு ஆமணக்கு செடியை விளைக்கப்படுகிறார். அது நல்லா உயர்ந்து வளர்கிறது, தலைக்கு மேல நல்ல நிழல் கொடுக்கிறது. இவனுக்கு ரொம்ப சுகமா இருக்கிறது போல அவன் ஃபீல் பண்றான். ஆனா ஆண்டவர் செய்த காரியம் என்ன? மறுநாளிலே அதுகள் எல்லாம் பூச்சினாலே என்ன செய்யப்பட்டிருக்கிறது? அரித்து போட்டது. வெயிலிலே அது கருகி போனது. அப்ப அவனுக்கு ஒரு பெரிய துக்கம். சொல்ற பாருங்க, அப்பொழுது தேவன் யோனாவை நோக்கி, நீ ஆமணிக்கு நிமித்தம் எரிச்சலாய் இருக்கிறது நல்லதோ? இன்னும் கூட அவனுக்கு அந்த எரிச்சல் குறையல. எரிச்சல் குறையாதபடிக்கு கோபம் உள்ளவனாக, வருத்தப்படுகிறவனாக, விசனப்படுகிற ஒரு மனிதனாக, மனித நேயமற்றவனாய் காணப்படுகிறான். இதை கூட நம்ம அநேக சமயத்தில் அப்படித்தான் இருக்கோம் இல்ல? யாராவது நமக்கு தீங்கு செஞ்சுட்டாங்கன்னா, ஆண்டவரே அவனை நீங்க பாத்துக்காங்க, ஆண்டவரே அவன் செய்ததற்கு மேலாக நீங்க அவனை செய்யணும். எத்தனை மணி இந்த தவறான ஜபங்களை நம்ம எழுதும். காரணம் என்று சொன்னால் நமக்குள் மனித நேயம் என்பது மறைந்து விட்டது இல்லை. மனித நேயத்தை நாம் வளர்க்கின்றவர்களாக இருக்க வேண்டும். மனித நேயத்தை நாம் விளங்கச் செய்கின்ற மக்களாக இருக்க வேண்டும். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையில ஒவ்வொரு விசுவாசியும் செயல்படுத்த வேண்டிய செயல்பாடு. அதன் மூலமாகத்தான் நாம் பிறரிடத்தில் நாம் என்ன செய்கிறோம்? கிறிஸ்துவாகிய நற்செய்தியை பிறரிடத்தில் நாம் பகிர்ந்து கொள்ள முடியும். வாசிக்கட்டே அருமையான 2வது வேத பகுதியை அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகம் 8வது அதிகாரத்திலே ஒரு சம்பவத்தை பற்றி நாம் பார்க்கிறோம். பிலிப்பை கொண்டும் எத்தியோப்பியனுடைய ஒரு மனிதனை கொண்டும் ஆண்டவர் ஒரு நல்ல ஒரு அருமையான பாடத்தை கற்றுக் கொடுக்கின்றார். அங்கே மனித நேயத்தை கற்றுக் கொடுக்கின்றார். அதே நேரத்திலே சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும் என்பதையும் அவர் கற்றுக் கொடுக்கின்றார். பிரிப்படுத்த சொல்லுங்க, நீ போ, அந்த ரத்தோடு கூட நீ போய் என்ன செய்து சேர்ந்து கொள். கர்த்தருடைய ஆவியான ஒரு உந்துதலின் நிமித்தமாக அவன் போகின்றான். இந்த எத்தியோப்பியன் பிரயாணப்பட்டு வருகிறதான அவனுடைய ரதத்திலே அவன் ஏறி அமர்ந்து கொள்கின்றான். அவன் கேட்கின்ற கேள்வி, வாசித்து வருகிற இந்த ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் ஏதாவது உனக்கு புரியுதா, விளங்குதா? மீண்டுமாக அதை விளக்கப்படுத்தி காட்டுகின்றார். விளக்கப்படுத்தி காட்டுவதற்கு என்பதாக ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்கின்றார். அந்த ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளக்கூடிய அளவிற்கு, அந்த நம்பிக்கை அவனுக்குள் ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கு, அந்த நம்பிக்கை உண்டாக்குகின்ற அந்த நற்செய்தியாக இயேசுவை அவனுக்கு கொடுத்தார். அவனை குறித்து ஒரு பாரம் அவனுக்குள் இருந்தது. ஒரு தனி மனிதன் தான், ஒரே ஒரு மனிதன் தான், எண்ணிக்கையில் இல்லை, ஒரே ஒரு மனிதன் தான். ஆனாலும் அவன் ரட்சிப்பை பெற வேண்டும், அவன் மீட்பை பெற வேண்டும், அவன் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டும், கிறிஸ்துவை அறிய வேண்டும், கிறிஸ்துவை பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த வைராக்கியம் இருந்தபடினாலே இறைவன் சொன்ன வார்த்தையை கேட்டு அவனுக்கு விளக்கம் அளித்து ஞானஸ்தானத்தில் அவன் என்ன செய்தான்? பங்கடைய உதவி செய்தார். இது 2வது நிலையில இந்த மனிதனை பற்றி நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு நாம் எப்படிப்பட்ட மக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? யோனாவை போல மனித நேயத்தை மறந்தவர்களாக, நற்செய்தியை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற நிலையிலே மனமற்றவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. இல்லைதான் பிலிப்பை போல நற்செய்தியை பகிர்ந்து கொள்ள வேண்டும், மனித நேயத்தோடு கூட அவர்கள் பழக வேண்டும், பேச வேண்டும் என்ற அந்த உணர்வின் சிந்தனை நமக்குள் வருகிறது. நாம் எப்படி நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? ஆண்டவர் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் எதிர்பார்க்கின்ற காரியம் மனித நேயம் மிக்கவர்களாக, நற்செய்தியை பகிர்கின்றவர்களாக, நம்பிக்கையை பகிர்கின்றவர்களாக நாம் வாழ வேண்டும் என்றுதான் ஆண்டவரிடத்தில் எதிர்ப்பு நோக்கை வைத்திருக்கின்றார். அந்த எதிர்நோக்கை நாம் நிறைவேற்றத்தக்கதாக தேவன் தாமே நமக்கு துணை பாராட்டுகிறார்கள். தலைகளை தாழ்த்துவோம், ஜெபம் செய்வோம். நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த வேலைக்காக நமக்கு நன்றி செலுத்துகின்றோம். உடைய வார்த்தைகளுக்காக நமக்கு நன்றி செலுத்துகின்றோம் சுவாமி. கர்த்தாவியை கொடுத்த அந்த வார்த்தைகளிலே எங்கள் வாழ்வை நாங்கள் இணைத்து பார்க்க எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, மனித நேயம் என்னது என்பதையும், நம்பிக்கையை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கோம் என்பதையும் அறிந்து கொள்வதற்கும் உணர்ந்து கொள்வதற்கும் கர்த்தர் இந்த நாளை கொடுத்திருப்பதற்காக நமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் கேட்கின்ற மக்களாய் மாத்திரமல்ல சுவாமி, எங்கள் வாழ்க்கையிலே செயல்பாட்டிலே மனித நேயத்தை விளக்கச் செய்கின்றவர்களாகவும், நம்பிக்கையை ஆண்டவரே நாங்கள் பகிர்ந்து கொள்கின்ற மக்களாக இருக்கவும் எங்களுக்கு அனுப்பித்தார்.
இறைமகன் இயேசுவின் இன்ப நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரலோகத்தினாலே. நாம் அனைவரும் எழுத நின்று நம்முடைய விசுவாசத்தினை அப்போஸ்தலர் விசுவாசத்தை மூலமாக நாம் அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியை படைத்த சர்வ பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். உடைய ஒரே குமாரனாய் உடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்தவான்களிலே கற்பெடுத்து பிறந்தார். பதிவிழாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலையில் அறிந்து மறைந்து அடப்படப்பட்டு பாடல் தொடங்கினார். 3 நாள் வழித்து எழுந்தினார். பரமத்துக்கே சர்வங்களை பிதாவாகிய தேவனுடைய வரவாசி வைத்திருக்கிறார். அவ்வளத்து போயிலும் மருத்துவம் யாருக்கும் பரிசுத்தாய் விசுவாசிக்கிறேன். பொதுவாக பசுவையும் பசுமுடைய ஐக்கியமும் பாவமணிப்பும் சரீரம் வைத்து நித்திச்சோடு கொண்டு விசுவாசிக்கிறேன். ஆமென். சபையர்கள் திருமண அறிக்கை. நமது சபையைச் சேர்ந்த திரு ஜே.ஏ. மரியதாஸ் அவர்களின் குமாரன் செல்வன் எம். ஜெயக்குமாரும், CSI கிரைஸ்ட் சர்ச் பேரூர் குருசேகரத்தைச் சேர்ந்த திரு ஜெபராஜ் அவர்களின் குமாரத்தி செல்வி ஜே. அகஸ்டா தங்கமும் பெரிய விழாவில் ரட்சிக்கப்பட்டு திருமணம் செய்து கொள்ளப் போகிறார்கள். இவர்களை பரிசுத்த நெய் விவாகத்தில் சேர்க்கக்கூடாத நியாயமான தடைகள் காரணங்கள் உண்டென்று உங்களில் யாராயிரம் வந்திருந்தால் அதனை சபை குருவானவருக்கு எழுத்தின் மூலம் தெரியப்படுத்தும்படி கேட்டுக் கொள்ளப்படுகிறீர்கள். இது இவர்களுக்கு முதலாம் திருமண அறிக்கை. தொடர்ந்து நாம் ஜெபம் செய்வோம். கர்த்தர் உங்களோடு இருப்பதாக. கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். எங்களை அளவு கடந்து நேசித்து எங்களை பராமரித்தபடி கிடைத்து வருகின்ற எங்கள் அன்பு நிறைந்த ஆண்டவரே, கர்த்தாவே இந்த மாதத்தினுடைய கடைசி ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் பங்கெடுக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்திருக்கிறேன். நாங்களுக்கு நன்றி செலுத்துகின்றோம். சென்றுபட நாட்கள் எல்லாம் ஆண்டவரே நீர் எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்து எல்லா நன்மைகளினாலும் எல்லா ஆசீர்வாதங்களிலும் எங்களை நிலைத்து உடைய அன்பின் பாதையில நீர் எங்களை கரம்பிடித்து நடத்தி வந்தேன். அதற்காக நன்றி செலுத்துகின்றோம். அவனமாகவே இந்த மாதத்தினுடைய மீதமுள்ள நாட்களையும் மக்கள் நாங்கள் கழிக்கத்தக்கதாகவும் முச்சிதமாக ஒரு புதிய மாதத்தின் நாட்களை நாங்கள் பிரவேசிப்பதற்கும் வாழ்க்கை கணத்தை தொடர்வதற்கும் நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டு படிக்கும் சமத்துவ ஒப்புக்கொடுத்து நாங்கள் செபிக்கின்றோம். அன்புள்ள தகப்பனே, எங்களுடைய திருச்சிலைக்கூடிய எல்லா குடும்பத்தின் அங்கத்தினர்களுக்கு நாங்கள் செபிக்கின்றோம். ஒவ்வொரு குடும்பத்தின் பிள்ளைகளை நீ பேப்பராக நீர் ஆசிரியத்து உமது நாமத்தை மகிமைப்படுத்தும்படி நாங்கள் கெஞ்சுகின்ற சுவாமி. சுகவினர்களுக்காக பலவினர்களுக்காக ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கின்றோம். வீடுகளிலே மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிற அடியார்களை கண்ணுக்கி பாரும். அவர்களுக்கு தேவையான சரீர சுகத்தையும் பலத்தையும் நன்மைகளையும் கிருபையாய் தாரும் சுவாமி. வேலை வாய்ப்புக்காக பிரயாசப்படுகிற பிள்ளைகள், பிரசத்திற்காக எதிர்நோக்கி இருக்கிற பிள்ளைகள், திருமணக்காரர்களுக்காக அழைக்கப்பட்டு காத்திருக்கிறவர்கள் அனைவருக்காக ஜெபிக்கின்றோம். கர்த்தருடைய கரம் பிள்ளைகளோடு கூட இருந்து அதன் காலத்தில் நிகழ்த்திய நன்மை நீங்களை கிருபையாய் பலத்திற்கு கட்டளையிடப்படி நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் சுவாமி. இப்போது கூட ஆண்டவரே நாங்கள் திருமண அறிக்கையிலே நாங்கள் வாசிப்பனமாய் கர்த்தாவே 2 பிள்ளைகளுக்காக ஒரு சமூகத்தில் நாங்கள் கொண்டாடுகிறோம். திருமண உடன்படிக்கை உறவிலே அவர்கள் இணைக்கப்படத்தக்கதாக தங்களை பரிசுத்தமாய் ஆயத்தப்படுத்திக் கொள்ள ஞானங்களை இருந்தேத்தி அவர்களுக்கு நீத்தார். ஆண்டவரே, இந்த திருமணம் முதல் நாமத்துக்கு மைமையாய் ஏற்றவர்களை நல்ல முறையில் நடைபெறவும் கணவனையும் மனைவியாக அவர்கள் இணைக்கப்பட்டு தேவனுடைய பசுள்ள நாமத்தை அவர்கள் மகிமைப்படுத்துவதற்கும் கர்த்தர் கிருபை பாராட்டப்படிக்கும் சமூகத்தில் நாங்கள் சொல்லிக்கிட்டோம். அன்புள்ள தகப்பனே, இன்னும் சுவாமி என்னுடைய பிள்ளைகளுக்காக விசேஷமாய் சொல்லிக்கின்றோம். சித்தமனாக வருகிற செப்டம்பர் மாதத்திலிருந்து ஆண்டவரே கல்லூரிகளும் பள்ளிகளும் இயங்க இருக்கின்றது. ஆண்டவரே, பிள்ளைகள் கல்லூரிக்கும் பள்ளிக்கும் செல்கின்ற பொழுதும் வருகின்ற பொழுதும் உடைய தூர வைத்து காத்துக்கொள்ளுங்க. அங்கே அமர்ந்து கல்விகளை பெற்றுக் கொள்கின்ற பொழுது அவர்களுக்கு எந்த விதமான ஆண்டவரே கொரோனா தொற்றுகளோ எதுவும் பலவீனங்களோ ஏற்படாதபடிக்கு உடைய ரத்த கொட்டைகள் மூடி மறைத்து உடைய பாதுகாத்து நடத்தும்படிக்கு நாங்கள் கேட்டுக்கிட்டோம். அதில் பங்கெடுப்பதான எல்லா பேராசிரியர்களுக்காக, ஆசிரியர் பெருமக்களுக்காக மற்றும் கல்விக்கூடங்களில் பணியாற்றுகிற அனைத்து மக்களுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகின்றோம். அதிகாரிகளுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்தியிருக்கின்றோம். ஒவ்வொருவருக்கும் தேவையான பரம ஞானத்தை கொடுத்து இந்த பிள்ளைகளுக்கு என்னென்ன நன்மையான காரியங்களை செய்ய முடியும் அந்த நன்மையான காரியங்களை எல்லாம் செய்யத்தக்கதாக கிருபை பாராட்டு படிக்கும் இந்த சமூகத்தில் பகிர்ந்து நாங்கள் செபிக்கின்றோம் சுவாமி. அன்புள்ள தகவனே, சேஷ்மாக எங்கள் ஆளுகை செய்து வருகிற தலைவர்களுக்காக நாங்கள் செபிக்கின்றோம். உண்மையோடும் மொத்தமத்தோடும் அவர்கள் ஆளுகை செய்யவும் அதிகாரிகளும் பொறுப்புள்ளவர்களும் தங்களுடைய பொறுப்புகளையும் கடமைகளையும் உணர்ந்து உண்மையோடு உத்தமத்தோடு கூட தங்களுடைய பணிகளை நிறைவேற்றி அனுக்கிரகம் பாராட்ட வேண்டும் என்று மாற்றாடுகிறோம் சுவாமி. கர்த்தாவே, எங்களுடைய திருச்சபைகளுக்காக நமக்கு நல்ல செலுத்திக்கின்றோம். ஆண்டவரே, எங்களுடைய தனி திருச்சபை
பரிபாலனம் செய்கின்ற ஒவ்வொருவருக்கான சமத்துவம் மன்றாடுகின்றோம். மாடரேட்டர், டெப்டி மாடரேட்டர், செக்ரட்டரி, ட்ரெஷரர், எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி அங்கத்தினர்கள், அந்தந்த திருமணத்தினுடைய பேராயர்கள், பேராயத்தில் இருக்கக்கூடிய தான கமிட்டி அங்கத்தினர்கள் அனைவருக்கான ஜெபிக்கின்றோம். உண்மையோடும் முத்தமத்தோடும் தம்முடைய பணிகளை ஊழியத்தை நிறைவேற்றுவதற்கு தேவையான கிருபைகளை தாரும் சுவாமி. கர்த்தாவே, திருச்சபைகளிலே உயிர்மீட்சி காணப்பட கர்த்தர் உதவி செய்கிறார்கள். இப்போது இருக்கின்ற அசாதாரணமான சூழ்நிலைகள் எல்லாம் மாறவும், போட்டிகள், பொறாமைகள், ஆண்டவரே அரசியல் இவைகள் எல்லாம் நீங்கி திருச்சபை ஆண்டவரை மெய்யான மனவாட்டியாய் விளங்கவும் ஆண்டவரே நீர் உதவி செய்யப்படி சமுத்திரப்போடு நாங்கள் ஜெபிக்கின்றோம். தகப்பனே, மற்றும் சுவாமிகளுடைய திருமணத்தின் பேராயக்காகவும் ஆய்வுகளுக்காக ஊழியர்களுக்காக பற்பல ஊழியர்களை செய்து வருகிற பிள்ளைகளுக்காக நாங்கள் நமக்கு நன்றி சொல்லி ஜெபிக்கின்றோம். அவர்களும் உண்மையோடும் மொத்தத்தோடும் தம்முடைய பணிகளை நிறைவேற்றுவதற்கு தேவையான கிருபைகளை தாரும் சுவாமி. இன்னும் யாரெல்லாம் எங்களுக்காக ஜெபித்துக் கொடுங்கள் என்று சொன்னார்கள் அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். அவர்கள் அனைவருடைய உள்ளத்தில் இயக்கங்களை இருந்திருக்கிறேன். நீர்தாமே அவர்களுக்கு நன்மையான எங்களை பரத்துவதை கிருபையை தாரும் சுவாமி. கர்த்தாவே, எங்களுடைய ஆலய பிரதிஷ்டை தினமாகிய 31ஆம் தேதிக்காக நன்றி சொல்லி ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, நீர்தாமே எங்களுக்கு கிருபையை தந்த இந்த ஆலயத்தை நாங்கள் அதிகமாக நேசிக்கவும், ஆண்டவரே இந்த ஆலயத்திலிருந்து உமது நாமத்தை இன்னும் அதிகமாய் பிரஸ்தாபப்படுத்தவும் நீர் உதவி செய்யப்படி நாங்கள் கெஞ்சுகின்றோம். எங்களிடத்திலே ஆலயம் உருவாக்கப்படுவதற்கு உழைத்த மக்களுக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி சொல்லி ஜெபிக்கின்றோம். ஒவ்வொரு பிள்ளைகளும் பேர் நீங்கள் ஆசீர்வதிக்கிறார்கள் சுவாமி. கர்த்தாவே, அது மாத்திரமல்ல, இந்த வாரத்தின் நாட்களிலே தம்முடைய பிறந்த நாள் மற்றும் திருநாளை காண்பித்த பிள்ளைகளுக்காக நன்றி சொல்லி ஜெபிக்கின்றோம். புதிய வருடத்தின் காலங்கள் அவர்களுக்கு ஆசீர்வாதமான காலங்களை அமைய தேவன் கிருபை பாராட்டும். துதிக்கான மகிமையெல்லாம் நாங்கள் செலுத்துகிறோம் சுவாமி. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மீட்பு நாமத்தில் வேண்டிக் கொள்கிற எங்கள் பரலோகத்தினாலே ஆமென். நாம் அனைவரும் சேர்ந்து கர்த்தர் கற்பித்த ஜெபத்தை எடுப்போம். பரமேக எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, சித்தப்படுத்துறை செய்யப்படுவது பூமியில் செய்யப்படுவதாக. உள்ள அப்பத்தை எங்களுக்கு தாரும், எங்களுக்கு தசைகளுக்கு நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னி எங்கள் சூழ்நிலை சில நாமத்தை நீங்கள் ரசித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் நிர்ணயிக்கப்படுவதில்லை. ஆமென். ஏற்றெடுத்து ஒருமுடப்பட்டு உண்மை நோக்கி எங்கள் பொதுவான விண்ணப்பங்களை செய்ய எங்களுக்கு கிருபை அளித்த சர்வ கடவுளே, 2 பேராவது 3 பேராவது நாமத்தினாலே கூடி வரும்பொழுது அவர்கள் கேட்கிறதை அருளிச்சுவேன் என்று வார்த்தை இருக்கிறேன். கர்த்தாவே, எமது அடியராக எங்களுக்கு வேண்டிய நன்மைகள் உண்டாக எங்கள் விருப்பங்கள் வேண்டுதலும் இப்பொழுது நிறைவேற்றி எங்களை சந்தித்த அடியராகவே மறுநிலையத்தை ஜீவனை எங்களுக்கு கட்டளையிட்டவர்களோம். ஆமென். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். ஆண்டவர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவர். ஆண்டவர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி எப்பொழுதும் எப்பொழுதும் உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர்.
God bless you.